Hello friends, welcome back to priyavijaykitchen. நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு கப் அளவுக்கு பீர்க்கங்காயோட தோலை சீவி நல்ல தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அகலமான ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு கடலைப்பருப்பு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், முழு உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துருக்கிறேன். அடுத்து ஒரு 4-5 பூண்டு பல், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல், இங்கே நான் 4 வத்தல் சேர்த்துருக்கிறேன். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு பின்னாடி இது அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றும் போதில் எண்ணெய் இல்லாமல் வெறும் பருப்பை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மீதி இருக்கிற எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் அளவுக்கு பீர்க்கங்காயோட தோலை சேர்த்துடலாம். பீர்க்கங்காயோட தோலை எண்ணெயில் நல்லா சுருள வதக்கணும். ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கினதுக்கு பின்னாடியே நல்லா வால்யூம் உங்களுக்கு சுருங்கிரும். இந்த மாதிரி சுருங்கின உடனே நம்ம இறக்கிடக்கூடாது. கூட ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வச்சு நல்லா பெரட்டணும். இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாமே நல்லா ப்ரௌன் கலராக மாறும். அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக இதை நல்லா வதக்கி விடணும். அதையும் தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுறலாம். ரெண்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் பீர்க்கங்காய் தோலை தவிர மீதி பருப்பு வகைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வதக்கின பீர்க்கங்காயோட தோல், தேவைக்கேற்ப உப்பு, நல்லா ஒரு சுற்றி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் ஊற்றி நல்ல தொகையல் பதத்திற்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அடுத்து சின்னதாக ஒரு தாளிப்புக்கு போயிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கடுகு வெடிக்கையும் கருவேப்பிலை, ஒரு காய்ந்த வெத்தலை கிள்ளி சேர்த்துக்கலாம். வாசத்துக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தொகையல்ல சேர்த்துடலாம். அவ்வளவுதான். ஒரு ஆரோக்கியமான வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய பீர்க்கங்காய் தோல் சட்னி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த ரெசிபியை கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எந்த மாதிரி ரெசிபி வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியா விஜய் கிச்சன் சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.